ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய், வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 10 பல் பூண்டு, கருவேப்பிள்ளை, தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காவை எப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க இதுக்கு மசாலா தடவி ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மிளகாத்தூளையும் தனி மிளகாத்தூளையும் இதில் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு இருந்தது இல்லையா, அதை நச்சு வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வாழைக்காய் வாயு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுக்கோங்க. கல் சூடாகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ கல் சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காவை எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டாச்சு. வேகட்டும், அதுவரை வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா சுருங்கி வந்துடுச்சு, கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் தயார். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் தயார். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.